கொங்கு நவக்கிரக ஸ்தலங்கள்ல கேதுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் நம்ம திருப்பூர்ல இருக்குன்னு உங்கள எவ்வளோ பேருக்கு தெரியும்? இந்த வழியா தான் போறோம், ஆனா இந்த கோவில் பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஜாதகத்துல காலசர்ப தோஷம், ராகு கேது தோஷம், குலதெய்வ சாபம் இருக்கிறவங்க நிச்சயம் வழிபட வேண்டிய ஸ்தலம். கேது பகவானே இங்க வந்து மகாதவம் புரிஞ்சு சிவனை வழிபட்டதால இங்க இருக்கிற சிவன் மாதவனேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல சுயம்புவா காட்சி தரார். மாதவனேஸ்வரர் கோவில் அது பரிகார ஸ்தலம். திருநள்ளார், திருக்கடையூர், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்திரி, கொடுமுடி இதுக்கெல்லாம் போனால் என்ன பலனோ அந்த பலன் அந்த கோவில். இந்த கோவில் உட்பிரகாரங்கள்ல துர்வாச முனிவருக்கு உண்டான தீர்த்த கிணறு அமைஞ்சிருக்கு. இந்த தீர்த்தத்துல தான் சுவாமிக்கு அபிஷேகங்களும் தோஷ நிவர்த்தி பரிகாரங்களும் செய்யப்படுறது அப்படிங்கிறது வெகு சிறப்பு. வெளி பிரகாரங்கள்ல தக்ஷணாமூர்த்தி, விநாயகர், துர்க்கையம்மன் அமைஞ்சிருக்காங்க. முக்கியமா ஞானகாரகனான கேது பகவானுக்கு இங்க தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு. 7 முறை இடப்புறமா வலம் வந்து கேதுவுக்கு பாலபிஷேகம், கொள்ளு தானியம் வச்சு வழிபாடு செய்யறது மிக சிறப்பு. ஜாதகத்துல ராகு கேது திசாபுத்தி காலங்கள்லயும் அதனோட செவ்வாய் கிரக இணைவு இருக்கிறவங்களும் இந்த கோவில் வந்து வழிபாடு செய்யும் போது மாபெரும் பலன்கள் கிடைக்கும், கிரக பாதிப்புகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்க மாவிலிங்க மரம் ஸ்தல விருட்சமா அமைஞ்சிருக்கு. மற்றும் வெளிப்பிரகாரங்கள்ல காலபைரவருக்கும் நவநாயகர்களுக்கும் தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. முன்னொரு காலத்துல மகாரத பாண்டியன் அப்படிங்கிற வேடர் குல மன்னன் இங்க வந்து வழிபட்டு பிள்ளை பேறு அடைந்ததா வரலாறு உண்டு. மகாரத பாண்டியன் என்றழைக்கூடிய இவர்கள் இருவரும் குழந்தை பேர் வேண்டி இந்த கோயிலிலே தபம் செய்து குழந்தை பேர் பெற்றதாக இங்கே ஐதீகம். இங்க இருக்கிற தாயார் மங்களாம்பிகை தாயாரா அழகான வடிவத்துல அருள் பாலிக்கிறாங்க. இந்த தாயார வந்து வழிபாடு செய்யும் போது கிரக தாக்கங்கள்னால ஏற்படுற உயிர் பயம் நீங்கி மாங்கல்ய பலம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். கேதுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து சர்பசாந்தி, நாகசாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது வாழ்க்கையில ஏற்படுற மன போராட்டங்களையும் பலவிதமான தடைகளையும் நீக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமையில யமகண்டம், ராகு வேளைகள்ல இந்த கோவில்ல கேது பகவானுக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பான பூஜைகள்ல கலந்துக்கும் போது சிறப்பான மாற்றங்கள் அமையும். இந்த கோவில் திருப்பூர் மாவட்டத்துல திருமுருகன் பூண்டியில முருகர் கோவிலுக்கு பின்புறமா அமைஞ்சிருக்கு. இதே போல இன்னும் ஒரு ஆலய பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்.